சோதரம் நன்றி ஆண்டவரே. அப்பா, அந்த 2ஆம் நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இயேசுவின் நாமம் மகிமைப்படும்படியாய் ஆண்டவரே, இந்த நாளில் சுவாமி பிள்ளைங்க படிக்கிற பாடங்களில் உம்முடைய வார்த்தையை தியானிக்கிற வேளைகளில் ஆண்டவரே பிள்ளைகளோடு கூட தம்முடைய அனந்த ஞானம் கொடுக்கப்படும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, உபாகமத்தில் வாசிக்கிறோம், உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுடைய நிலைக்கால்களிலும் பிள்ளைகளுடைய அப்பா கைகளிலும் அவைகள் நெற்றிகளிலும் எழுதப்பட்டிருப்பதாக என்று அப்பா உம்முடைய வேதம் சொல்லுகிற பிரகாரமாய் பிள்ளைகளுக்கு கற்றுத்தருகிறது மாத்திரமல்ல, அப்பா உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் அவைகளிலே நிலைத்திருந்து கனி தரக்கூடிய வாழ்வை அப்பா இந்த சிறிய பிராயத்திலிருந்தே ஆண்டவரே அவைகளை கற்றுத்தந்து வளர்க்க உதவி செய்கிற உம்முடைய தயவுள்ள சித்தத்துக்கும் பராமரிப்புக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், திருச்சபையாய் வாழ்த்துகிறோம். சுவாமி ஆண்டவரே, இந்த பாடங்களை கற்றுத்தருகிற ஒவ்வொரு ஆண்டவரே டீச்சர்மார்களுக்காய் செபிக்கிறோம். கர்த்தர் பிள்ளைகளை அப்பா இன்னும் எடுத்து பயன்படுத்தும்படியாய் உம்முடைய நாம மகிமைப்படும்படியாய் உபயோகப்படுத்தும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். அப்பா, இங்கே சொல்லித்தருகிற எல்லா காரியங்களிலும் பிள்ளைகள் ஞானம் அடையும்படியாய், இந்த உலகத்தின் அப்பா அநேக அப்பா பாவமான காரியங்கள் உண்டு அப்பா, அவைகளுக்கெல்லாம் விலக்கி பாதுகாத்து பிள்ளைகளை நம்முடைய வார்த்தையினாலே வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம். அப்பா, வர இருக்கிற பிள்ளைங்க, டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி செய்கிற பிள்ளைங்க, இதற்காய் உற்சாகமாய் ஆண்டவரே தங்கள் கரங்களை நீட்டின பிள்ளைங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரை அர்ப்பணித்து செபிக்கிறோம். அப்பா, இந்த நாளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தமைக்காய் நன்றி. நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைங்க, வர இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Praise the Lord. உட்காருங்க. எவ்வளோ பேர் ஹாப்பியாக இருக்கிறீங்க? 1 2 3 4 ஒன்லி. விபிஎஸ் நல்லா ஹாப்பியாக இருக்கீங்களா? ஓகே, greetings to you all in Jesus name. ஓகேவா? we welcoming you all for this VBS program. நேற்று நான் ஆன்ட்டி ஒரு பைபிள் ஃபேக்ட்ஸ் சொன்னேன்ல. என்ன பைபிள் ஃபேக்ட்ஸ் சொன்னேன்? லூனார் பைபிள். ஸோ லூனார் பைபிளில் எங்கே வச்சாங்க இந்த லூனார் பைபிள்? மூன். லூனார் பைபிள் எது? ஃபர்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் பைபிள். ஓகேவா? எத்தனை பேஜஸ்? Wow, you guys all learnt a new, right? Okay. அது எந்த பைபிள் வெர்ஷனு? கிங் KJV. ஓகே, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். ஓகே, அப்புறம் மூணில் எந்த சாப்டர், எந்த புக், எந்த வேர்ஸ் ஃபஸ்ட்டு? ஜெனசிஸ் 1:1. வெரி குட், ஆல் ஆர் ஸ்மார்ட் கைஸ். ஓகே. நெக்ஸ்ட், அந்த லூனார் பைபிள் எங்கே வச்சிருக்காங்க தெரியுமா? ஓகே, யார் அனுப்புனது நாசாக்கு? ஜோயல். அப்போலோ டீம், நாசா டீம் தான் என்ன பண்ணிக்குது, அது அனுப்பியிருக்கு. அது லூனார் பைபிள் வந்து ஒரு மியூசியமில் வச்சுருந்தாங்க. எங்கே வச்சுருந்தாங்க? மியூசியமில் இப்போ கூட இருக்குது அது. சரியா? ஓகே, இன்னைக்கு என்ன புதுசாக லேர்ன் பண்ண போகிறோன்னா, எல்லாரும் பைபிள் ரீட் பண்ணுறீங்களா? ஓகே, பைபிளில் என்னென்ன அனிமல்ஸ் எல்லாம் வந்திருக்கு? கேமல். ஓகே. ஃப்ராக். ஓகே. rabbit. ஓகே. tiger. ஓகே. lion. bear. ஓகே. pig. cow. ஓகே. இப்போ
Okay, guys, listen. Guys, listen. Okay, எந்த animal is not mentioned in the Bible? Any guess? Aye. Snake first எடுத்தோன்னு என்ன வருது? Okay, okay. Listen, guys, listen. Okay. எந்த animal was not mentioned in the Bible? Dragon? Okay, ஒரு க்ளூ கொடுக்கட்டா? ஒரு டைனோசர். ஓகே. பெட். ஓகே, ஒரு க்ளூ கொடுக்குறேன். பெட் அனிமல். Okay. Cat was not mentioned in the Bible. You know why? Any guess? Do you know why? Okay. Cat வந்து என்ன பண்றாங்க? இஸ்ரேல்ல அவுட் ஆஃப் த இஸ்ரேலைட்ஸ் என்ன பண்றாங்க? Egyptians they are worshipping as a god. ஓகேவா? இப்போ now the people those who are reading Bible they will misunderstood God. Cat is a god. That's why the people those who are the team of the people they decided to take it out from the Bible so they will not have a confusion. Okay va? Yeah, Egyptians why they are worshipping cat? They believe it is a lucky person. அதனால தான் கேட் என்ன பண்ணுறாங்க? லக்கி சாமன் சொல்லி என்ன பண்ணாங்க? அதை வீட்டில் வளர்க்குறாங்க. அதை வந்து என்ன பண்ணுறாங்க? வர்ஷிப் பண்ணுறாங்க. அதை வர்ஷிப் பண்ணுறாங்க. சரியா? தட்ஸ் ஆல் அபவுட் டுடே பைபிள் ஃபேக்ட்ஸ். ஓகேவா? இன்னைக்கு என்ன லேர்ன் பண்ணீங்க பைபிள் ஃபேக்ட்ஸில்? கேட் இஸ் நாட் இன் த பைபிள். ஓகே. நவ் யார் யாருக்கெல்லாம் ஸ்டோரி ரொம்ப பிடிக்கும்? Okay, இப்போ we'll go on to storytelling. சரியா? Okay. In a village, there lived a boy named called Jacob. பேர் அது பாய் பேர் என்ன? Jacob. He was so lazy guy. Oh my God, like my son. I'm telling him to read the Bible. Oh. Okay, take the book. Always he keep lazy. Okay, and then whenever I'm telling him to read Bible or anything, he will run to bathroom and sit and sleep. Okay, next. Despite of constant advising by parents, families and friends, okay, telling him the value of time. What? Value of time. But this Jacob did not seem to understand its importance. Okay, Jacob seems to be understand the importance of what? Reading Bibles or praying to God or reading your books. Okay. One sunny day, a old he's coming. Okay, and he's saying, this old man was very wise in his wisdom. Okay, and then what happened? This Jacob, he came to know this old man is too wise. Okay, so let me go and ask. Let me seek an advice and guidance from him. So one day he approached, whom he approached? The wise old man. He was sitting underneath the big tree. Okay, he ran. Sir, I want to know how to make rest of my life. அப்படின்னா என்ன தெரியுமா?
how to make rest of my life? எப்படி என் வாழ்க்கை மீதி இருக்கிற வாழ்க்கையை நான் எப்படி how to make most of your life. So, the old man was smiled. This boy is very smart and he is asking how to succeed his life. Okay? And then what happened? He Do you know what it is? Okay. This is our glass. Our glass. It symbols the value of time. It symbols value of time. Okay. Now, each in this what there is a sand, right? This grain of sand, what happens? It represents precious moment. Okay, this is precious moment. So now you see this grains falling through this glass from upside to down, right? You can see, guys. Okay, that means what it represents? You're wasting your opportunity. This is your opportunity. Whenever you missed out this opportunity, okay, that means you're wasting your time. What you're doing? Wasting your time. Okay. Once this sand is dropping down, right, it slips away from up to down. What it says? Finished. It will not come back. The grains back will go. It will go back. No. That means you're missing your time. Okay. Now, the Jacob is understood and then he asked how to value my time and then how to make use of it. Okay. And then the old wise man, he said, what he said? And he's giving advice. How to value your time. When you want to value your time, you have to keep small step, right? Small step. எத்தனை இப்படி வச்சலாமா? இல்லை அப்படி என்ன பண்ணீங்க? சரண கீழே விழுந்துருவீங்க. So he said, you have to set your goals in your life. If you want to read a book or you want to do anything, you need to plan very preciously, okay? And then what you will break down into manageable parts. Then you have to work on it. You have to put your whole solely and then completing the task them one by one. Okay, first it will be very difficult. Then what happened? You have to do day by day. Then day will come to weeks. Weeks will turn into months. Months will turn into years. Years will turn into throughout your life. Now Jacob is understood and he set a goal of his life and then he truly worked on it. And then what happened? At last he succeeded in his life. And who are all the people said he's lazy guy? And then now they said the villagers are all seeing him. Oh my God, what a big transformation from this Jacob. Okay? Okay? Time is what? Precious. You have to use very valuably and wisely. Okay. Next. யாருக்கெல்லாம் கிறிஸ்டினோ ரொனால்டோ ரொம்ப பிடிக்கும்? வா. ஓகே, லாஸ்ட்டாக சொல்லி முடிக்கிறேன். அவர் ஒரு இன்டர்வியூவில் வந்துட்டு கேட்குறாரு, வாட் இஸ் யுவர் சக்ஸஸ் இன் யுவர் லைஃப்? வாட் வாஸ் யுவர் சக்ஸஸ் இன் யுவர் லைஃப் அப்படி சார். அப்போ அவர் சொன்னார், எவ்ரிடே ஐ எம் ஒர்க்கிங் இன் மை ஜிம். ஒன் டே இஃப் ஐ டிட் நாட் ஒர்க் இன் த ஜிம் மீன்ஸ் த நெக்ஸ்ட் டே த ஒர்க் burden falling into the next day. Then if you miss that one, it keep piling. So you have to do your work
ஆன் த டே இட் செல்ஃப். லெசன் இன்னைக்கு நடத்துனாங்களா, அன்னைக்கு லெசன் முடிங்க. சரியா? அப்புறம் டெய்லி நீங்கள் பைபிள் படிக்கலீங்கன்னா என்ன பண்ணுங்க, அந்த பைபிள் வில் அப்படியே உங்களுக்கு இதுவாயிட்டே இருக்கும். அதனால் டைம் இஸ் ப்ரெஷியஸ். ஓகே, ஐ திங்க் யூ ஆல் லேர்ன் டுடே வேல்யூ ஆஃப் டைம். God bless you. Did you learn anything? Yes. Okay. Check. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கேட்கலையே, சில பேர்ல சொல்லு praise the Lord. கேட்கல praise the Lord. நான் அப்படி கத்துறேன் praise the Lord. சூப்பர். இதே எனர்ஜி, இதே என்தூசியாஸ்டிக்கா கடைசி வரைக்கும் இருப்பீங்களா? இருக்கணும். சரி. ஹாய்னா நீங்க என்ன சொல்லணும்னா ஹலோ அப்படி சொல்லணும். ஹலோன்னு சொன்னா ஹாய். சரி இல்லையா? ஹாய் ஹலோ. வெரி குட், சூப்பர். சரி, ஒரு சின்ன கேம். எப்படின்னா உங்களை எந்திரிக்க வைக்கிறதுக்காக. ஓகேவா? கத்திரிக்காய் யாருக்கு தெரியும்? கத்திரிக்காய். வெண்டைக்காய் யாருக்கு தெரியும்? ஓகே. முருங்கைக்காய் யாருக்கு தெரியும்? எல்லாருக்குமே தெரியும். சரி, நான் முருங்கைக்கான்னு சொல்லும் போது தான் எந்திரிக்கணும். புரியலையா? ஓகே, சரியா? கத்திரிக்காய், வெண்டைக்காய், புடலங்காய். நான் வெண்டைக்காய் அப்படின்னு சொல்லும் போது தான் எந்திரிக்கணும். சரி, முருங்கைக்கான்னு சொல்லும் போது தான் எந்திரிக்கணும். சரியா? கத்திரிக்காய், புடலங்காய், சுண்டக்காய். இல்ல, ரெடி இல்ல. பத்தாது. கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய். சூப்பர். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? கேட்கல. இப்போ என்ன பண்ண போறோம்? ஓகே, ரெடியா? எப்படி பண்ணணும்? ஆக்ஷன். ரெடியா? பின்னாடி இருக்கவங்க எல்லாரும் நீங்க ஃபர்ஸ்ட் 4 ரோ பின்னாடி இருக்கவங்கள பாருங்க, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 4 ரோ 1 2 3 4 எல்லாம் பின்னாடி இருக்கவங்க பண்றாங்களா பார்க்கணும். ஓகே, நீங்க பண்ண வேண்டாம். ரெடியா? ஆக்ஷன் பத்தல. ரெடியா? ஓகே, சூப்பர். ஆனா சாங் நான் ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் சாங்க நேத்து நம்ம பண்ணதை நம்ம இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. Firm foundation. Jesus, you're my firm foundation. I know I can stand secure. Jesus, you're my firm foundation. I put my hope in your holy word. I put my hope in your holy word. Jesus, you're my firm foundation. I know I can stand secure. Jesus, you're my firm foundation. I put my hope in your holy word. I put my hope in your holy word. I have a living hope. I have a living hope. I have a future. I
பண்ணீங்க. நம்ம டீச்சர்ஸ், நம்ம பாஸ்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு கரங்களை தட்டிடலாமா? சூப்பரா பண்ணவங்களுக்கு. சூப்பர் 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 சூப்பர். ஸோ இன்னைக்கு என்ன டே? இன்னைக்கு என்ன டே? இன்னைக்கு என்ன டே? இன்னைக்கு என்ன டே? சண்டேவா? வெனஸ்டேவா? சா 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 சா. ரெட் டே, ரெட் டே, ரெட் டே, ரெட் டே. ஓகே, இன்னைக்கு என்ன நாள்? புதன்கிழமை. வெட்னஸ்டே. ஓகே, டுடே எதுக்கு இந்த ரெட் கோட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, லவ் அண்ட் ஃபெய்த். என்னது? சத்தமா, லவ் அண்ட் ஃபெய்த். ஓகே, ஸோ அந்த லவ் குறித்து ஒரு பாடலை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். ஓகேவா? ரெடியா? யா ஹபீபி, ரெடியா? ஓகே. LOVE. Hey. Find a way to lend some help. Love your neighbor as yourself. Spend your time on someone else. Yeah, come on. Find a way to lend some help. Love your neighbor as yourself. Spend your time on someone else. L-O-V-E. God's love is like no other. L-O-V-E. Share it with one another. Come on, everyone. Reach out and love someone. L-O-V-E. We're gonna love each other. Yeah. Find a way to show some grace. Help your neighbor run the race. Put yourself in second place. Find a way to show some grace. Help your neighbor run the race. Put yourself in second place. L-O-V-E. God's love is like no other. L-O-V-E. Share it with one another. Come on, everyone. Reach out and love someone. L-O-V-E. We're gonna love each other. ஓகே, சரி சரி. ஓகே 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 சரி, மறுபடியும் சரியா? இப்போ இன்னொரு சாங் போலாம். இந்த சாங் இன்னொரு மறுபடியும் போலான்னு சொல்றாங்க. ஜஸ்ட் வெயிட். ஓகே, வி கோனா, ஒரே நிமிஷம் ஹோல்ட். ஸோ லவ் சொன்னேன், அடுத்து என்ன இருக்கு? என்னது? இல்லை இல்லை, தப்பு. விசுவாசம். அப்படின்னா என்ன? விசுவாசம். ஓகே, ஸோ இந்த சாங் மறுபடியும் பார்ப்போம். ஃபுல் எனர்ஜி வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ணி விட்டீங்கன்னா அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு டீச்சர்ஸ்க்கு வந்து சொல்கிறாங்க. மறுபடியும் இந்த சாங் மறுபடியும் பார்ப்போம். ஓகேவா? கேட்ச் பண்ணிட்டீங்களா? நான் பாயிண்ட்டை கேட்ச் பண்ணிட்டீங்களா? டீலா நோ டீலா? டீலா நோ டீலா? கேட்கல கேட்கல. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ ஃபெய்த்தை குறித்து, விசுவாசத்தை குறித்து ஒரு சாங். சரியா? கடுகளவு விசுவாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கு. அந்த சாங்கை இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா இன்னைக்கு? ரெடியில? ஓகே, போலாம் போலாம் போலாம். கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், கலக்கு கலக்குன்னு உலகை கலக்கிடலாமே. கர்த்தர் மேல நம்பிக்கை இருந்தால் போதும், கர்த்தர் உன்னை மென்மேலும் உயர்த்திடுவாரே. கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், கலக்கு கலக்குன்னு உலகை கலக்கிடலாமே. கர்த்தர் மேல நம்பிக்கை இருந்தால் போதும், கர்த்தர் உன்னை மென்மேலும் உயர்த்திடுவாரே. ஒரு அன்புள்ள தெய்வம் உனக்கும் எனக்கும் உண்டு, மறந்து போகாதே, என்றும் மறந்து போகாதே. ஒரு அன்புள்ள தெய்வம் உனக்கும் எனக்கும் உண்டு, மறந்து போகாதே, என்றும் மறந்து போகாதே.
விசுவாசம் இருந்தால் போதும் கலக்கு கலக்குன்னு உலகை கலக்கிடலாமே கர்த்தர் மேல நம்பிக்கை இருந்தால் போதும் கர்த்தர் உன்னை மென்மேலும் உயர்த்திடுவாரே ஓகே, எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? ஓகே, லாஸ்டா இந்த ஒரு டைம் மறுபடியும் சாங் பண்ண போறேன். நிறைய பேர் ஆக்ஷன் பண்ணல, நான் அங்க வர போறேன். ஓகேவா? அதுக்கு என்ன பேர் சைலண்டா இருக்கீங்க? வராதவங்கள ஆக்ஷன் பண்ணாதவங்கள மேல தூக்க போறேன். ஓகேவா? ரெடியா? நீங்களா ரெடியா? அதுக்கு இவங்களாம் ரெடியா இருக்காங்க. மறுபடியும் போலாம். கடுகளவு விசுவாசம். ஓகே, ரெடியா இருந்துக்கோங்க. கேட்ச் பண்றவங்கள விசுவாசம் இருந்தால் போதும் கலக்கு கலக்குன்னு உலகை கலக்கிடலாமே கர்த்தர் மேல நம்பிக்கை இருந்தால் போதும் கர்த்தர் உன்னை மென்மேலும் உயர்த்திடுவாரே கடுகளவு விசுவாசம் கலக்கு கலக்குன்னு உலகை கலக்கிடலாமே கர்த்தர் மேல நம்பிக்கை இருந்தால் போதும் கர்த்தர் உன்னை மென்மேலும் உயர்த்திடுவாரே ஒரு அன்புள்ள தெய்வம் உனக்கும் எனக்கும் உண்டு மறந்து போகாதே என்றும் மறந்து போகாதே ஒரு அன்புள்ள தெய்வம் உனக்கும் எனக்கும் உண்டு மறந்து போகாதே என்றும் மறந்து போகாதே தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னார் தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னார் ஒரு அன்புள்ள தெய்வம் உனக்கும் எனக்கும் உண்டு மறந்து போகாதே என்றும் மறந்து போகாதே ஒரு அன்புள்ள தெய்வம் உனக்கும் எனக்கும் உண்டு மறந்து போகாதே என்றும் மறந்து போகாதே கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும் கலக்கு கலக்குன்னு உலகை கலக்கிடலாமே கர்த்தர் மேல நம்பிக்கை இருந்தால் போதும் கர்த்தர் உன்னை மென்மேலும் உயர்த்திடுவாரே சூப்பர். எப்படி இருந்துச்சு சாங்ஸ்? ஓகே, சரி. ஒன்ஸ் மோர் அப்படின்னா நீங்க எந்த சாங் சொல்லுவீங்க? ஒன்ஸ் மோர் அப்படின்னா நீங்க எந்த சாங் சொல்லுவீங்க? சீக்கிரம். பவர் இன் தி பிளட்டா? பவர் இன் தி பிளட். ஓகே, சரி. ஆனா பவர் இன் தி பிளட் டே 1ல இருக்கும். பவர் இன் தி பிளட் டே 1ல இருக்கும். ஓகேவா? டே 1 பவர் இன் தி பிளட். மாதிரி சொன்ன மாதிரி எனக்கு சரியா கேட்கலையே. அப்படி சொல்லணும் சத்தமா எல்லாரும் சேர்ந்து. ஐடி டீமுக்கு கேட்கவே மாட்டேங்குதுப்பா. இன்னும் நல்லா கத்துங்கப்பா. கேட்டுருச்சான் கேட்டுருச்சான் கேட்டுருச்சான். Service for Jesus, your King. There's power in the blood, power in the blood. Would you live daily His praises to sing? There's wonderful power in the blood. There is power, power, wonder-working power in the blood of the Lamb. There is power, power, wonder-working power in the precious blood of the Lamb. Would you do service for Jesus, your King? There's power in the blood, power in the blood. Would you live daily His praises to sing? There's wonderful power in the blood. There is power, power, wonder-working power in the blood.
எக்ஸலண்டா பண்ணீங்க. எப்படி பண்ணீங்க? கேட்கல. எப்படி பண்ணீங்க? சூப்பரா பண்ணீங்க. விசில் அடிக்கணும் ஆசையா இருக்கு, ஆனா பயமா இருக்கு. சரியா? சூப்பரா பண்ணீங்க. ஓகே, சூப்பர். உட்கார்ந்துடலாமா? ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க் யூ, தேங்க் யூ. கொஞ்சம் இங்க பார். லிசன் டு மீ கைஸ். A for A for ஓ ஆடமா ஆப்பிளா? இல்ல தப்பா சொல்றீங்க. தப்பு சொல்றீங்க. M for எப்படி எப்படி எப்படி? சரி ஓகே, நான் சொல்றேன். அதுக்கு என்ன நான் மோசஸ். பிரைஸ். அவன் பேரை நோட் பண்ணுங்க. அவன் பேரை நோட் பண்ணுங்க. ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். ஓகே, என்னுடைய பேர் JAMES ஜேம்ஸ். ஓகே சரி. ஹலோ குட்டீஸ். ஹலோ, எப்படி இருக்கிறீங்க? ஓகே, இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன். சொன்னவங்களுக்கு ஆன் தி ஸ்பாட் கிஃப்ட்ஸ். ஓகே, ஒரு கொஸ்டின் கேட்பேன், சொல்றவங்களுக்கு ஆன் தி ஸ்பாட் கிஃப்ட்ஸ். ஓகே, நேத்து பப்பட் ஷோல என்ன டாபிக் பார்த்தோம்? ஓகே, அவங்க அந்த ஆன்ட்டி லவ் பண்ணனால மற்ற ஆன்ட்டி என்ன ஆனாங்க? என்ன ஆனாங்க? என்ன செஞ்சாங்க? நேத்து உங்க கிளாஸ்ல டீச்சர்ஸ் என்ன டாபிக் எடுத்தாங்க? யாரோ கரெக்ட் ஆன்சர் சொல்றீங்க. ரிப்பெண்டன்ஸ். வெரி குட். இன்னைக்கு ஜேம்ஸ் அண்ணா டாபிக் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கல்ல, என்ன டாபிக்? ஓகே, வெரி குட், வெரி குட். You all are very smart. Very smart. Okay, let us start. Check, check, check. டேய் பிச்சுமணி, என்னடா பண்ற? என்ன இது கேவலமான இப்படி ஒரு வாய்ஸ்? என்னடா தவளை மாதிரி கத்துற? ஏடா நெல்லிக்காய் கொட்டையை முழுங்கிட்டேடா. நேத்தைக்கு சாக்லேட் கவரை முழுங்கிட்டேடா, அதனால தான். என்னது, சாக்லேட் கவரையும் நெல்லிக்காய் கொட்டையை விழுங்கிட்டியா? அட பாவமே, அதுவோ இதயத்துக்குள்ளே போய் இந்நேரம் இதயம் அழுக ஆரம்பிச்சிருக்குண்டா. சை சை, நாளையிலேருந்து நான் கூட உன் பக்கத்தில் வரமாட்டேன். போ போ. ஐயோ, என்ன பண்ணுறதுடா நான் இப்போ? டேய், அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் பாரு. விம்பார் இருக்குது, 100 மடங்கு எலுமிச்சை சத்திடா, அதை போட்டு கழுவு. அதுவும் இல்லட்டா நம்ம அப்பா வருவார் பாரு விளம்பரத்துக்கு, ஹார்பிக்ஸ், நீலம் டாய்லெட்டுக்கு, சிகப்பு பாத்ரூமுக்குடா, அதை கழுவி ஊத்து, வாயில கரைச்சி குடி. என்னது? சரியா போயிடும். என்னது, கார்பிக்கா? ஆமாடா. ஓகே ஓகே, அது எங்க போய்டா வாங்குறது? கடையில எல்லாம் கிடைக்குமா? டேய், உங்க வீட்லலாம் யூஸ் பண்றதே கிடையாதா? அட பாவி. ஐயோ, எனக்கு தெரியல, எங்க மம்மி கிட்ட போய் கேக்குறேன் நானு. போய் கேளுடா. மம்மி 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 மம்மி. என்ன பிச்சு? மம்மி, விம் இருக்கா உங்ககிட்ட? விம்மு நான் பாத்திரம் கழுவிட்டு
இருக்கேன்டா. என்னடா பிரச்சனை உனக்கு? அப்போ ஹார்பிக் அது கூட மம்மி. கார்பிக்கு அது தீந்து போச்சுடா. கக்கூஸ் கழுவுற போடா. ஐயோ ஏன்டா இப்போ உனக்கு ஹார்பிக்கு விம்மு என்ன பிரச்சனை? ஐயோ மம்மி நான் நெல்லிக்காய் கொட்டையை முழுங்கிட்டேன் மம்மி. நெல்லிக்காய் கொட்டைய விழுங்கிட்டியா? அதனால என்ன இப்போ? ஐயோ என் ஃப்ரெண்டு சொன்னா இதையும் நல்லா அழுக்காயிடும்னு. அதனால தான் அதை கழுகுறதுக்கு எனக்கு சுத்தம் பண்றதுக்காக தான் கேட்டேன். மர மண்டை. நெல்லிக்காய் கொட்டை இதயத்துக்குள்ள எப்படி போகும்? அது வயிற்றுக்குள்ள தான் போகும். காலையில வந்துடும். ஐயோ அப்ப என்னமா பண்றது? அது பக்கத்து வீட்டில் மேரி அக்கா வீட்டில் ஒரு வசனம் பார்த்தேன். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. நீ போய் ரத்தம் வச்சு கழுவு போ. ஐயோ ரத்தமா? அப்ப நான் கோழி கடைக்கு போய் ரத்தத்தை வாங்கிக்கிறேன். சீனு சிக்கன் ஸ்டால். சீனு சிக்கன் கடை. குக்கரக்கு சிக்கன் கடை. குக்கரக்கு சிக்கன் கடை. கோழி கடைக்காரரே நீ என்ன கோழி கணக்காரன்னு சொல்ற? கீரை விக்கிறவனே கீரை கடைக்காரர் தானே சொல்லுவாங்க. அதே மாதிரி கோழி கடைக்காரனே கோழி கடைக்காரன்னு சொல்றேன். சரி சரி, உனக்கு என்ன வேணும்? எனக்கு கொஞ்சம் ரத்தம் கொடுப்பீங்களா? ரத்தமா? ஐயோயோ, ரத்தம்லாம் இங்க இல்ல. சிக்கன் வேணுமா? எவ்வளவு வேணும்? ஐயோ எனக்கு ரத்தம் கிடைச்சா என்னோட இதயத்தை சுத்தப்படுத்துறோம். அதுக்காக தான் கேக்குறேன். அதெல்லாம் இங்க இல்ல. சிக்கன் வேணா வாங்கின்னு போ. இல்லைன்னா போ போ போ, இடத்த காலி பண்ணு. ஓஹோ இங்க சிக்கன் கடையில எல்லாம் ரத்தம் கொடுக்க மாட்டாங்களோ? அப்போ நான் மேரி ஆண்டி வீட்ல தான் ஒரு போட்டோ பார்த்தேன். அங்க ஏசப்பா கையில ஒரு ஆட்டுக்குட்டி வச்சிருந்தாரு. அதனால நான் ஆட்டுக்குட்டியை கடைக்கு போய் கேக்குறேன். காதர் பாய் மட்டன் ஸ்டால். காதர் பாய் மட்டன் ஸ்டால். காதர் பாய் என்ன வேணும்? என்ன வேணும்பா? ஏப்பா சொல்லு, என்ன வேணும்? காதர் அண்ணா எனக்கு கொஞ்சம் ரத்தம் தரீங்களா? ரத்தமா? அது இங்க இல்ல. போ 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 போ. கறி கட்டுதான் இருக்குது. இங்க கறி தான் இருக்குது. நீ ரத்தம் கேக்குற? ஏய் எடா, மிரட்டுறியா என்ன? ஐயோ எனக்கு இதயத்தை சுத்தப்படுத்தணும்னா அதுக்காக தான் என்னோட ரத்தத்தை உங்களுக்கு நீங்க ரத்தத்தை தரணும். ஐயே, ரத்தம் கேக்குற? ரத்தம் சுத்த வேஸ்டா இருக்கிற நீ. யோ காலங்காத்தால சாவுக்குறாக்கி என் கடையில வந்து என்ன தொந்தரவு பட்டாத. போயா போயா, கறி வேணா வாங்கின்னு போ. கறி வேணுமா வாங்கு, இல்லைன்னா எடுத்து காலி பண்ணு. சொல்லுங்க ஃபாதர். நல்லா இருக்கேன் ஃபாதர். வீட்டெல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. உங்களுக்கு கறி வேணுமா? எத்தனை கிலோ வேணும்? ஆமாம் காதர் பாய், எனக்கு 1 கிலோ மட்டன் போன்லெஸ்ஸாக கொடுங்க. சரி காதர் பாய், இங்க ஒரு பையன் வந்து ரத்தம் கேட்டுக்கிறான். என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ரத்தமா? எந்த பையன்? அவரை பார்த்தாதான் ஃபாதர் மாதிரி இருக்கு. என்ன இவர் அவரை பார்த்து ஃபாதர்னு சொல்றாரு? இவரு சர்ச் ஃபாதர். நீ சொல்ற ஃபாதர் இல்ல. ஆமாப்பா, நான் வந்து சர்ச்சில் இருக்கிற ஃபாதர், நீ நினைக்கிற ஃபாதர் இல்லை. அப்படியா? அப்போ நீங்களாவது எனக்கு கொஞ்சம் ரத்தம் வாங்கி கொடுப்பீங்களா? ரத்தமா? அது எதுக்குப்பா தம்பி? நீ சாப்பிட போறியா ரத்தம்? ஐயோ இல்ல, என்னோட இதயம் ரொம்ப அழுக்காயிடுச்சு. அதை கழுகுறதுக்காக தான் நான் கேக்குறேன். இதே அழுக்காக்கிறதுக்கு ரத்தமா? ஆட்டோட ரத்தமா? அந்த ரத்தம்லாம் உதவாது தம்பி. ஐயோ என்ன பண்றது? 5 அறிவுள்ள ஆட்டோட ரத்தம் எப்படிப்பா 6 அறிவுள்ள மனுஷனோட பாவத்தை கழுவும்? உங்களுக்கு அப்ப 6 அறிவு இருக்கா? உங்க ரத்தத்தையாவது கொடுங்க. தம்பி, அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஃபாதருக்கே ஆப்பு வைக்கிற பற்றியா நீ? நானும் உன்ன மாதிரி ஒரு பாவம் செஞ்ச மனுஷன்தான். இதுக்காக தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஷனாக வந்து
அவர் வந்து நமக்காக மரித்து தன்னோட ரத்தத்தை கொடுத்தாரு. அவர் ரத்தம் நமக்கு போதுமானது. ஐயோ 2000 வருஷத்துக்கு முன்னாலே இருந்துட்டாரா? அப்ப எல்லாருக்கும் ரத்தத்தை கொடுத்திருப்பாரே, எனக்கு இல்லையா அப்போ ரத்தம்? உனக்கும் சேர்த்து தான். இன்னும் வரைக்கும் அந்த ரத்தம் செயல்பாட்டில் தான் இருக்குது. அது கிரியை செய்ய தான் செய்யும். நீயும் அவரிடத்துல மன்னிப்பு கேட்டு இனி பாவம் செய்யாமல் இருந்தீன்னா அந்த ரத்தம் உன்னை கழுவி உன்னை சுத்திகரித்து ரட்சிப்பு தரும். அப்படியா? ஓகே அண்ணா, தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. ஓகே ஃபாதர், தேங்க் யூ. ஓகே தம்பி, பாய் பாய். ஃபாதர், நான் இந்த விஷயத்த கறிக்கடைக்காரண்ணா கிட்ட சொல்லுவேன், கோழி கடைக்காரர்கிட்ட சொல்லுவேன், எங்க மம்மி கிட்ட சொல்லுவேன். எல்லார்கிட்டயும் போய் சொல்லலாமா? நீ எல்லார்ட்டையும் போய் சொல்லலாம். ஜாதி மதம் இனம் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர் தான் அந்த இயேசு கிறிஸ்து. எல்லாரிடம் போய் சொல்லு. ஓகேண்ணா, பாய். ஹலோ குட்டீஸ், என்ஜாய் பண்ணீங்களா? பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் மட்டும்தான் எல்லா அழுக்கையும் சுத்திகரித்து நம்ம இதயத்தை பாதுகாப்பாக வைக்கும். அவரோட ரத்தத்தினால தான் நமக்கு அன்பு, விசுவாசம் எல்லாம் நிலைத்து இருக்குது. நீங்கள் அதனால் அந்த ஏசப்பாவை ரொம்ப லவ் பண்ணுவீங்களா? லவ் பண்ணுவீங்களா ஏசப்பாவை? தேங்க்யூ. See you tomorrow. guys, பேக்கெல்லாம் கழட்டி வைங்க. அடுத்து சாங் ரெடி ஆயிருச்சு, டைம் இல்லை. ஓகே, ரெடியா? பீனாக்காக இப்ப கேட்பாங்க. பாய்ஸ் ரெடியா? What about girls? Girls ready இல்லையா? Girls. ஓகே ஓகே ஓகே, சூப்பர். சோ சீக்கிரம் அலைன்டா, லாஸ்ட் டைம் நின்ன மாதிரி நில்லுங்க பார்க்கலாம். சீக்கிரம் 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 சீக்கிரமா, அப்பதான் நம்ம ஆக்ஷன் சாங் போக முடியும். சீக்கிரம். சரி, ஆனா சாங் ப்ளீஸ். கடுகளு கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். கடுகளு விசுவாசம் போலாம். அமைதியா இருங்க. கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், கலக்கு கலக்குன்னு உலகை கலக்கிடலாமே. கர்த்தர் மேல நம்பிக்கை இருந்தால் போதும், கர்த்தர் உன்னை மென்மேலும் உயர்த்திடுவாரே. கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், கலக்கு கலக்குன்னு உலகை கலக்கிடலாமே. கர்த்தர் மேல நம்பிக்கை இருந்தால் போதும், கர்த்தர் உன்னை மென்மேலும் உயர்த்திடுவாரே. ஒரு அன்புள்ள தெய்வம் உனக்கும் எனக்கும் உண்டு, மறந்து போகாதே, என்றும் மறந்து போகாதே. ஒரு அன்புள்ள தெய்வம் உனக்கும் எனக்கும் உண்டு, மறந்து போகாதே, என்றும் மறந்து போகாதே. தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னார். தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னார். ஒரு அன்புள்ள தெய்வம் உனக்கும் எனக்கும் உண்டு, மறந்து போகாதே, என்றும் மறந்து போகாதே. ஒரு அன்புள்ள தெய்வம் உனக்கும் எனக்கும் உண்டு, மறந்து போகாதே, என்றும் மறந்து போகாதே. கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், கலக்கு கலக்குன்னு உலகை கலக்கிடலாமே. கர்த்தர் மேல நம்பிக்கை இருந்தால் போதும், கர்த்தர் உன்னை மென்மேலும் உயர்த்திடுவாரே. ஒன்ஸ் மோரா? ஓகே ஓகே, ஒன்ஸ் மோர். ஓகே, போலாம். கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், கலக்கு கலக்குன்னு உலகை கலக்கிடலாமே. கர்த்தர் மேல நம்பிக்கை இருந்தால் போதும்,
விசுவாசம் இருந்தால் போதும். கலக்கு கலக்குன்னு உலகை கலக்கிடலாமே. கர்த்தர் மேல நம்பிக்கை இருந்தால் போதும். கர்த்தர் உன்னை மென்மேலும் உயர்த்திடுவாரே. ஒரு அன்புள்ள தெய்வம் உனக்கும் எனக்கும் உண்டு, மறந்து போகாதே, என்றும் மறந்து போகாதே. ஒரு அன்புள்ள தெய்வம் உனக்கும் எனக்கும் உண்டு, மறந்து போகாதே, என்றும் மறந்து போகாதே. தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னார். தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னார். ஒரு அன்புள்ள தெய்வம் உனக்கும் எனக்கும் உண்டு, மறந்து போகாதே, என்றும் மறந்து போகாதே. ஒரு அன்புள்ள தெய்வம் உனக்கும் எனக்கும் உண்டு, மறந்து போகாதே, என்றும் மறந்து போகாதே. கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும். கலக்கு கலக்குன்னு உலகை கலக்கிடலாமே. கர்த்தர் மேல நம்பிக்கை இருந்தால் போதும். கர்த்தர் உன்னை மென்மேலும் உயர்த்திடுவாரே. சூப்பர் சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் சாங் போயிடலாமா? இன்னைக்கான 4 சாங் லவ் லவ் லவ். ஓகே ஓகே, லவ் சாங் போயிடலாம். இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். ஓகே சூப்பர். L-O-V-E. Hey. Find a way to lend some help. Love your neighbor as yourself. Spend your time on someone else. Yeah, come on. Find a way to lend some help. Love your neighbor as yourself. Spend your time on someone else. L-O-V-E. God's love is like no other. L-O-V-E. Share it with one another. Come on, everyone. Reach out and love someone. L-O-V-E. We're gonna love each other. Yeah. Find a way to show some grace. Help your neighbor run the race. Put yourself in second place. Find a way to show some grace. Help your neighbor run the race. Put yourself in second place. L-O-V-E. God's love is like no other. L-O-V-E. Share it with one another. Come on, everyone. Reach out and love someone. L-O-V-E. We're gonna love each other. Yeah. ஓகே சார், we will finish with our theme song. ஓகேவா? theme song ரெடியா? ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? கேட்கலையே. சூப்பர். Our joy, our hope, our confidence is in Jesus. He's our firm foundation. Jesus, you're my firm foundation. I know I can stand secure. Jesus, you're my firm foundation. I put my hope in your holy word. I put my hope in your holy word. Jesus, you're my firm foundation. I know I can stand secure. Jesus, you're my firm foundation. I put my hope in your holy word. I put my hope in your holy word. I have a living hope. I have a future.
டயர்ட் ஆயிட்டீங்களா? இன்னும் 2 மினிட்ஸ் இருக்கு. டயர்ட் ஆயிட்டீங்களா இல்லையா? LOVE பாத்திரலாமா? LOVE ரெடியா? ரெடியா இல்லையா? அவங்களுக்கெல்லாம் கேட்கணும், ரெடியா இல்லையா? கேட்கல, ரெடியா இல்லையா? கேட்கல, ரெடியா இல்லையா? LOVE டீச்சர்ஸ் கேட்கல. Find a way to lend some help. Love your neighbor as yourself. Spend your time on someone else. Find a way to lend some help. Love your neighbor as yourself. Spend your time on someone else. Praise the Lord. Praise the Lord. James brother is very sad. Praise the Lord, everyone. Okay, everyone enjoyed? Oh, okay, fine. இன்னைக்கு என்ன எல்லாம் லேர்ன் பண்ணீங்க? Love and faith. Love and faith. Okay. Good. Love and faith. Fine. ஆமா better. Okay, அப்படி எல்லாரும் உட்கார்றீங்களா? We are going to give you some gifts now. எல்லாரும் games enjoy பண்ணீங்களா today? Can we all put a zip for the mouth? Zip for lips? எல்லாம் பண்ணுங்க. ஒரு zip lipsக்கு. Put a zip for lips. Okay. இன்னைக்கு கேம்ஸ் எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்களா? Yeah. இப்போ okay. We would like to call upon Satyan uncle for closing prayer. Find a way to lend some help. Love your neighbor as yourself. Spend your time on someone else. Find a way to lend some help. Praise the Lord. Hallelujah. ஏசப்பாவை யாரெல்லாம் லவ் பண்ணீங்க இன்னைக்கு? ஏசப்பா யாரெல்லாம் லவ் பண்ணாங்க இன்னைக்கு? 2 கையும் வைத்துனா ஏசப்பா நம்ம கூட இருந்திருக்காங்க இன்னைக்கு, அப்படித்தானே? ஏசப்பா இருந்தாங்கல்ல இன்னைக்கு இந்த இடத்துல? நீங்கள் கூப்பிட்ட உடனே ஏசப்பா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக இருந்தீங்க, அப்படித்தானே? ஆமாம், ஒரு சத்தமே வரல. ஆமாம். அப்போ இப்போ நம்ம எல்லாம் நல்லபடியாக செஞ்சோம், அப்படி தானே? அப்போ ஏசப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்லணும், அப்படி தானே? எல்லோரும் சேர்ந்து ஏசப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா, தேங்க்யூ. ஜெபம் செய்வோம்னா ஆமென். எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்தி ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட முழுமையான நாளுக்காக உங்களுக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். எங்கள் ஆண்டவரே, எங்கள் சபையிலே நடந்த சிறு பிள்ளைகளுடைய ஆண்டவரே இந்த எல்லா விதமான காரியத்திலும் உமது கரமும் உமது ஆசீர்வாதமும் இருந்து வழி நடத்தின அன்பிற்காக நாங்கள் ஒருமையாய் உமக்கு ஒரு மனதாய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சிறு பிள்ளைகளும் பெரியோர்களும் ஆண்டவரே இந்த இடத்துல கூடி வர செய்த உமது அன்பான மேலான கிருபைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம். எங்களை இம்மட்டும் பாதுகாத்து ஆண்டவரே நல்ல சுகபலத்தோடு வழி நடத்துகிற உமது மேலான கிருபை இரக்கமும் எங்கள் மேல் இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த 2 நாட்களும் சிறு பிள்ளைகளும் பெரியோர்களும் ஆண்டவரே அப்பா உம்மை மகிமைப்படுத்தி பிள்ளைகளும் மிகவும் சந்தோஷத்தோடு கூட மகிழ்ந்து களிகூறி ஆண்டவரே உம்மை நேசித்து உம்முடைய அன்பை பிள்ளைகள் கண்டுகொண்டார்கள். அதற்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இனி வரும் 2 நாட்களிலும் இதே போல பிள்ளைகளுடைய சந்தோஷமும் ஆண்டவரே மேலானதாக நாங்கள் கண்டுகொண்டோம். அதற்குரிய ஞானத்தை எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் கொடுத்தீங்கப்பா. இதை ஏற்று நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், வாலண்டியர்ஸுக்கும், இன்னும் ஆண்டவரே டிரான்ஸ்போர்ட் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அதே போல் எல்லாவற்றிலும் ஆண்டவரே அப்பா இந்த இடத்திலே கூடி வர செய்து ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்களுக்குள்ள தாளந்துகளை இந்த இடத்துல வெளிப்படுத்தினாங்க. அதற்காக பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நீங்கள் கொடுத்துருக்கிற மேலான ஞானத்திற்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம். வீணான சமயத்தை கழிக்காமல் ஆண்டவரே உம்மை தேடி வர செய்த
ஆண்டவரை மேலான அன்பு இந்த இடத்துல வெளிப்படுத்தி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதித்து பலப்படுத்தி ஆண்டவரே இன்னும் இந்த ஆராதனை அந்த சிறு நிகழ்ச்சிகள் முடிந்து வீட்டிற்கு செல்லுகிற ஒவ்வொரு குடும்பங்களும் பிள்ளைகளும் சுகபலமாய் வீட்டிற்கு சென்று சேரவும் நாளைய தினத்திலே இந்த இடத்திலே கூடி வர செய்ய தேவனிடத்திலே ஆண்டவரிடத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமாய் வழி நடத்துகிற அன்பிற்காக நன்றி. வருகிற நாட்களிலும் இதைவிட பிள்ளைகள் மிகவும் சந்தோஷத்தை கழிகூற எல்லா விதமான நன்மையான ஈவுகளை தந்து வழி நடத்துங்க. எல்லாவற்றிலும் நீரை மகிமையாய் வெளிப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. அமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். Prize distribution for winners, beginners. Third prize யாருன்னு தெரியுமா? Joel Herman. வா மேல வா. Joel, come up on the stage. To distribute the gifts, we would like to welcome Rajshekhar Anna on the stage, please. எல்லாரும் கிரேட் ஒரு அப்ளாஸ் கொடுக்கலாமா ஜோயலுக்கு. செகண்ட் பிரைஸ் ஸ்டெசி. ஃபர்ஸ்ட் பிரைஸ் பிகினர்ஸ்ல யாரு? ஜெசிகா. Good job. Primary, third prize, Jaren. Second prize, Niranjan. First prize goes to நேத்தோட பிரைஸ் வின்னர் தான். யார் அது? ஷர்லின். Okay, seniors, juniors. Third prize goes to Tarun. Second prize goes to Jehiba. First prize, Reina. Thank you, Rajshekhar Anna. Okay, kids, shall we wind up? One more song. Okay, இன்னும் எனர்ஜி இருக்கா உங்களுக்குலாம்? சரி, ஓகே. அப்ப அந்த எனர்ஜி யூஸ் பண்ணி one by one அப்படியே ஸ்டேஜ்ல வாங்க பாப்போம். We are going to take a photo. One by one.